The internal and external radii of a hollow hemispherical shell are 3 meter and 5 meter respectively. Find the TSA and CSA of the shell அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு hollow hemispherical shellோடைய internal and external radius வந்து கொடுத்துருக்காங்க. இது internal radius, இது external radius. இதை வச்சு நமக்கு TSAவும் CSAவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு கிவன் போட்டு அவங்க என்னெல்லாம் கொடுத்துருக்காங்களோ எடுத்து எழுதிக்கலாம். இன்டர்னல் ரேடியஸ்னால் ஸ்மால் ஆர், அது வந்து 3 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் ரேடியஸ்னால் கேபிட்டல் ஆர், அது வந்து 5 மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டிஎஸ்ஏவும் சிஎஸ்ஏவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு சிஎஸ்ஏ ஆஃப் த ஹெமிஸ்பேரிக்கல் கண்டுபிடிக்கலாம். இதுக்கு பார்த்தீங்களா ஃபார்முலா 2π இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 2 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7 போட்டுக்கலாம். கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னால் 5 ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர்னால் 3 ஸ்கொயர். இங்கே மீட்டர் கொடுத்ததுனால மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 2 இன்ட்டு 22/7 அப்படியே இருக்கட்டும். 5 ஸ்கொயர்னால் 25 நமக்கு தெரியும். 3 ஸ்கொயர்னால் 9 நம்ம இங்கே போட்டுக்கலாம். 2 இன்ட்டு 22/7 அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் 34 கிடைக்குது. இங்கே மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். 7 டேபிளில் 34 நமக்கு கேன்சல் ஆகாது. அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிட்டு 7ஆல் டிவைட் பண்ணணும். 2 இன்ட்டு 22 பார்த்திங்கன்னா 44 வரும். இன்ட்டு 34 4 4s 16, பேலன்ஸ் 1 16 17 ஆகும். 4 3s 12, பேலன்ஸ் 1 12 13 ஆகும். அப்போ என்ன ஆகும்னா 6 9 4 1. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 1496. இங்கே பை 7 இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம 7ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். 2 டைம்ஸ் போட்டால் நமக்கு 14 வந்துடும். இப்போ இந்த 9 இறக்கிக்கலாம். இது 1 டைம் தான் போட முடியும். இப்போ பேலன்ஸ் 2 வருமா? இப்போ 6 இறக்கிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா நமக்கு 3 டைம்ஸ் தான் போட முடியும். 21 வரும், பேலன்ஸ் 5 வரும். இப்போ பாயிண்ட் வச்சு நான் இங்கே 0 சேர்த்துக்கினேன். இப்போ 7 டைம்ஸ் வந்து 49 நம்ம இங்கே போட்டுக்கலாம். இப்போ பேலன்ஸ் என்ன வருதுன்னா 1 வருது. ஆல்ரெடி டாட் வச்சனால இங்கே 0 சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டைம் தான் போட முடியும். இப்போ 7 வரும். இப்போ பேலன்ஸ் 3 வருமா? இப்போ டாட் வச்சுனா நமக்கு எத்தனை டைம்ஸ் போட முடியும்? 4 டைம்ஸ் தான். ஸோ இங்கே 4 வந்ததுனால இங்கே 1ஓட நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். அப்போ எவ்வளோ வந்திருக்குன்னா 213.71 மீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். இங்கேயும் மீட்டர் ஸ்கொயர். இது வந்து சிஎஸ்ஏ. இப்போ டிஎஸ்ஏ கண்டுபிடிக்கலாம். ஸோ டிஎஸ்ஏக்கான ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பை இன்ட்டு 3 கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் ஸ்கொயர் யூனிட்ஸ். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 22/7 போட்டுக்கலாம் பைக்கு. 3 இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். கேபிட்டல் ஆர் பார்த்தீங்கன்னா 5 இல்லையா? அப்போ 5 ஸ்கொயர் போட்டுக்கலாம். ப்ளஸ் ஸ்மால் ஆர்னால் 3 ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இங்கே மீட்டர் ஸ்கொயர்னு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் 22/7 5 ஸ்கொயர்னால் 25. 25ஐ 3 கூட மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 75 கிடைக்கும். ப்ளஸ் 3 ஸ்கொயர்னால் 9 நமக்கு கிடச்சிடும். இப்போ பாருங்கள் 22/7 இன்ட்டு 75 இன்ட்டு 9 பார்த்திங்கன்னா நமக்கு 84 வரும். 7 டேபிளில் இது 1 டைம். 1 7s 7, பேலன்ஸ் 1 இருக்குமா? 2 7s 14 வரும். 22ஐயும் 12ஐயும் மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். பாருங்கள் 4 4 2 2. இப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? 4 6 2. இப்போ 264 நமக்கு கிடைக்குது. அப்போ இங்கே என்ன எழுதிக்கலாம்? 264 மீட்டர் ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இதுதான் டிஎஸ்சி. therefore TSA equal to 264 meter square. A sphere, a cylinder and a cone are of the same height which is equal to its radius, whereas cone and cylinder are same height. Find the ratio of the curved surface area ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு ஸ்பியர், ஒரு சிலிண்டர், ஒரு கோன், இது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே சேம் ஹைட்டில் தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஹைட்டும் ரேடியஸும் ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதோட ரேடியஸ் எல்லாமே ஈக்குவல். ஹைட்டும் ரேடியஸும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. அதோடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா மூணுத்துக்கும் ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவுடைய ரேஷியோ வந்து நமக்கு கேட்டிருக்காங்க. இப்போ எப்படி எழுதிக்கலாம்னா ரிக்வயர்டு ரேஷியோ அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சிஎஸ்ஏ ஆஃப் த ஸ்பியர் இஸ் 2 போட்டுக்கோங்க. இப்போ சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டர் இஸ் 2 போட்டு சிஎஸ்ஏ ஆஃப் த கோன் அப்படின்னு எழுதிக்கலாம். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம ஃபார்முலாவை எழுதலாம். இப்போது சிஎஸ்ஏ ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 4πr². இங்கே இஸ் 2 போட்டுக்கோங்க. சிஎஸ்ஏ ஆஃப் த சிலிண்டர் பார்த்தீங்கன்னா 2πrh இஸ் 2 போட்டுக்கோங்க. சிஎஸ்ஏ ஆஃப் த கோன் பார்த்தீங்கன்னா πrl. நமக்கு கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா h=r அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இங்கே எல் வந்திருக்கா. இந்த எல்லையும் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ண போகிறோம். எல்லுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா √h² + r².
இப்போ L ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஹெச்சுக்கு பதிலாக நம்ம ஆரை போட்டுக்கலாம். அப்போ என்ன ஆகும், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்னு வந்துடும். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஆர் ஸ்கொயர் இருக்கிறதுனால 2r ஸ்கொயர்னு வந்துடும். L ஈக்குவல் டு இந்த ரூட் 2 வந்து வெளியே எடுக்க முடியாது இல்லையா, அதனால இந்த ரூட் 2 அப்படியே இருக்கட்டும். ஆர் ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுக்கும் போது ஆராக நமக்கு வெளியே வந்துடும். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம எல் கண்டுபிடிச்சிட்டோம். ஹெச் வந்து அவங்களே கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் இதில் வந்து சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். தேர்ஃபோர் ரிக்வயர்ட் ரேஷியோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா 4 பை ஆர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் எல்லாத்துலேயுமே நமக்கு என்ன இருக்குங்க, பை இருக்குது, அதை கேன்சல் பண்ணிடலாம். ஓகே, ஸோ என்ன இருக்குது, நமக்கு பை ஆர் ஸ்கொயர்னு இருக்குது, அதை எழுதிக்கலாம். இஸ் டு 2rஹெச்னு இருக்குது, இங்கே rlன்னு இருக்குது. இப்போ சப்ஸ்டிடியூட் பண்ணலாமா? இப்போ பாருங்கள், 4r ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே வச்சுக்கலாம். 2r ஹெச்சுக்கு பதிலாக நம்ம ஆர் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எல்க்கு பதிலாக √2rன்னு எழுதிக்கலாம். சரி, இப்போ பாருங்கள், 4r ஸ்கொயர் இஸ் 2. இது வந்து என்ன ஆகும்னா 2r இன்ட்டு ஆர் வந்து ஆர் ஸ்கொயர் ஆகிடும். அதே மாதிரி இது என்ன ஆகும், r இன்ட்டு ஆர் ஸ்கொயர். அப்போ √2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் வரும். இப்போ எல்லாத்துலேயுமே ஆர் ஸ்கொயரை கேன்சல் பண்ணிடலாம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது, 4:2:√2ன்னு கிடைக்கிது. இப்போ இது இன்னும் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும்னா √2ஆல் டிவைட் பண்ணலாம். இல்லைன்னா இதை எப்படி ஈஸியாக பண்ணலான்னா, இப்போ பாருங்கள், 4உடைய ஃபேக்டர் என்ன, நமக்கு 2 × 2 இல்லையா. இதில் ஒரு 2வை மட்டும் நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா √2 × √2ன்னு எழுதிக்கலாம். ஓகே, √2 × √2 நமக்கு என்ன கிடைக்கும், 2ன்னு கிடைக்கும். அப்போ இது எப்படி எழுதலாம்னா 2 × √2 × √2 அப்படின்னு எழுதிக்கலாம். 4க்கு பதிலாக 2 × √2 × √2 அப்படின்னு எழுதலாம். 4 பாருங்கள், √2 × √2 2 ஆகிடும். அப்போ 2 × 2 வந்து 4 ஆகிடும். ஓகே, ஸோ இஸ்ட்டு இந்த 2 எப்படி எழுதலாம்னா √2 × √2ன்னு எழுதலாம். ஸோ √2 × √2 வந்து நமக்கு 2ன்னு கிடச்சிடும். ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ் கிடையாது, இங்கே இஸ் 2 போட்டுக்கோங்க. அப்புறம் இங்கே என்ன இருக்குது, √2. ஓகே, இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் √2 இருக்கா, அப்படியே கேன்சல் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், 2√2 கிடைக்குதுங்க. இஸ் 2 இங்கே வெறும் √2 கிடைக்குது. இஸ் 2 இங்கே வந்து 1 டைம் இது கேன்சல் ஆகிருக்கும். அதனால் இங்கே வந்து அப்படியே 0 ஆகிடுச்சு அப்படிலாம் நினைக்கக்கூடாது, 1 டைம். ஸோ என்ன ஆகும், நமக்கு 1 கிடைக்கும். ஸோ இதுதான் ரிக்வயர்ட் ரேஷியோ. The slant height of a frustum of a cone is 5 cm and the radii of its ends are 4 cm and 1 cm. Find its curved surface areaன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிக்சர் வரைஞ்சும் போடலாம், வரையாமையும் போடலாம். சரி, இப்போது ஃப்ரஸ்டம் அப்படின்னா என்னென்னு அர்த்தம்னா, ஒரு கோன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் இந்த இடத்த இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து ஃப்ரஸ்டம் ஷேப் கிடைக்கும். ஒரு பக்கெட் ஷேப் தான் ஃப்ரஸ்டம் ஷேப்புன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஸ்லாண்ட் ஹைட்டுன்னு கொடுத்துருக்கான். ஸ்லாண்ட் ஹைட்டுனா இப்படி சாஞ்சிருக்கு பார்த்தீங்களா, இந்த ஹைட்டு தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் பெரிய ரேடியஸ். பெரிய ரேடியஸ் வந்து 4 சென்டிமீட்டர். இந்த சின்ன ரேடியஸ் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம், 1 சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம். இப்போ கொடுத்தது எல்லாமே எடுத்து எழுதிக்கலாமா. ஸ்லாண்ட் ஹைட்டுனா எல்லுன்னு அர்த்தம். ஸோ எல் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5 சென்டிமீட்டர். அதுக்கப்புறம் பெரிய ரேடியஸ்னால் கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆர் 4 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சின்ன ரேடியஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 1 சென்டிமீட்டர். இப்போ சிஎஸ்சி ஆஃப் த ஃப்ரஸ்டம் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சி ஆஃப் த கோனுக்கு ஃபார்முலா வந்து நமக்கு πRL. ஸோ அதே தான் இங்கே பை போட்டுக்கணும். ஆருக்கு பதிலாக நமக்கு இங்கே 2 ஆர் வந்ததுனால கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர் போட்டுக்கிறோம், இங்கே எல் போட்டுக்கிறோம், அவ்வளோதான். இப்போ இங்கே ஸ்கொயர் யூனிட்ஸ் அப்படின்னு எழுதிக்கலாம். பைக்கு பதிலாக 22/7 போட்டுக்கலாம். கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர்னால் நமக்கு 4 + 1 வந்துடும். எல் பார்த்திங்கன்னா 5 இருக்குது. இங்கே யூனிட் வந்து நமக்கு சென்டிமீட்டர் இருக்கிறதுனால சென்டிமீட்டர் ஸ்கொயர் போட்டுக்கலாம். 22/7 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 5 கிடைக்கும். இங்கே ஒரு 5 இருக்குது. இப்போ இது வந்து நமக்கு 7 டேபிளில் கேன்சல் ஆகாது. அப்போ எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு 7ஆல் தான் டிவைட் பண்ணணும். இப்போ 22 × 5 × 5 25 வரும். இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 5 2s are 10, பேலன்ஸ் 1, 5 2s are 10, 11 ஆகும். 2 2s are 4, 2 2s are 4. இப்போ பாருங்கள், 0 5 5 550 நமக்கு கிடைக்குது. ஸோ 550 நம்ம எதால் டிவைட் பண்ணுவோம், 7ஆல் டிவைட் பண்ணால் தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும். ஸோ 550 7ஆல் டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 7 7s are நமக்கு 49 வரும். 7 8s are 56 மாறிடும். ஸோ இதுலேருந்து இது மைனஸ் பண்ணால் நமக்கு 6 கிடைக்கும். இங்கே இறக்குனா நமக்கு 0 வரும். இப்போ என்ன பண்ணலாம், இது எத்தனை டைம்ஸ் போட முடியும்னு பார்த்தீங்கன்னா 8 டைம்ஸ் வந்து நமக்கு 56 வரும். பேலன்ஸ் 4 வரும். இப்போ பாயிண்ட் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இங்கே 0 சேர்த்துக்கிட்டோன்னா 5 டைம்ஸ் வந்து நமக்கு 35 வரும் இல்லையா. இப்போ என்ன பண்ணுவோம், பேலன்ஸ் வந்து 5 வரும். இப்போ டாட் வச்சதுனால நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம், 0 சேர்த்துக்கலாம். 7 டைம்ஸ் போட்டோன்னா நமக்கு இங்கே 49 கிடைக்கும் இல்லையா. அப்போ 1 வரும். 1 பட்டால் 1 டைம் தான் போட முடியும். அப்போ நமக்கு என்ன ஆகும், 5 7ஓட இங்கே ஸ்டாப் ஆகிடும். இப்போ எவ்வளோ கிடைக்குதுன்னா 78.57 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஏன்னா இது பக்கத்தில் வந்து 1 வரும். 1 வந்து 5 விட கம்மியாக இருக்கிறதுனால நம்ம 7ஓட ஸ்டாப் பண்ணிக்கிறோம். அப்போ சிஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா 78.57 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கிடச்சிருக்கு.